சரி, கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் சுற்றாடல் இந்த ஷார்ட்கட் படிக்க போகிறேன். ஷார்ட்கட் என்ன முதலாக பாருங்க, இலங்கை ஆண்ட வெளிநாட்டவர் இருக்கிறாங்க. யார் யார்? போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அதுக்குரிய ஷார்ட்கட் என்ன? போடலாம் ஒரு ஆட்டம். போடலாம் ஒரு ஆட்டம். ரைட். அப்போ போடலாம் ஒரு ஆட்டத்தில் இலங்கைக்கு முதலாவது வந்தது போர்த்துகீஸ். இவங்க வந்தது 1505. அதே போல ஒல்லாந்தர் வந்தது 1658. நாங்கள் பாடமாகிறோம்டா 1505. அதில் 15 ஞாபகம் வைக்கலாம். அடுத்தது 1658 அல்லது 1658 ஞாபகம் வைக்கலாம். 1795. அதே போல் இதில் இலங்கையில் சில ஆண்டுகள் இருக்கு. 1815. இதுதான் இலங்கையில் என்ன கவனிச்சுக்கொள்ளுங்க. போர்த்துகீஸ் ஆங்கிலேயர் வந்து இலங்கையை முழுமையாக கைப்பற்றி ஆட்சி செய்தது. இது இலங்கையை முழுமையாக ஆங்கிலேயர் கைப்பற்றிய ஆண்டு. 1948 ஆண்டு இலங்கையில் 1948 ஆண்டு இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. அதே போல் 1972 இலங்கை குடியரசானது. அப்போ இலங்கையில் இந்த ஆண்டுகள் முக்கியம். 1505 போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். 1815. இப்போ 1815 என்று சொல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம்? 1815 1815 இலங்கை ஃபுல்லாக என்ன செய்தது? கைப்பற்றியது. அதே போல் 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்தது. யாரிடமிருந்து சுதந்திரம் அடைந்தது? ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைந்தது. 1972 இலங்கை குடியரசான என்ன இது எங்களுக்கு தெரியும். அதே போல கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ இதில் இந்த தகவல்கள் எங்களுக்கு தெரியும். இதுக்கு ஷார்ட்கட் என்று சொன்னால் போடலாம் ஒரு ஆட்டம் என்று சொல்லலாம். அதாவது அடுத்தது கவனித்துக் கொள்ளுங்க. இந்த நாற்று மேடையில் நட்டு தான் சில பயிர்களை என்ன செய்யலாம்? பிடிங்கி திருப்பி நரோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு தரை என்று சொன்னால் தரையிலேருந்து கொஞ்சம் உயரமாக போட்டு அதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வித்தை நட்டு, ஏன்னா வித்தை நட்டு அதில் இருந்து என்ன செய்வாங்க? புதிய தாவரங்களை உற்பத்தி செய்வாங்க. அதைத்தான் சொல்கிறது நாற்று மேடையில் நட்டு பயிர்படுற தாவரங்கள். சில தாவரங்கள் இருக்கு நேரடியாக நடலாம். அந்த நேரடியாக நடுற வித்துக்கள் பெரிய வித்துக்களாக இருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா பாப்பா பி பி பூ பூ வேண்டுலாம் வரும். பயறு, பாகல், பீர்க்கு, புடோல், பூசணி, வண்டி இதெல்லாம் பெரிய பெரிய வித்துக்கள். அப்போ என்ன செய்யலாம்? ஒன்றா நட்டு போகலாம். இது பாத்தியில நட்டு பயிர்றதுக்கு ஷார்ட்கட் தககிமி கோழி. அதாவது சின்ன சின்ன வித்துக்களாக இருக்கு. இந்த வித்துக்கள் தக்காளி, கத்தரி, கீரை, மிளகாய், கோவா, லீஸ் எல்லாமே. அதே போல இலங்கையில் இது எதோட சம்மந்தப்பட்டது? நாங்கள் வீட்டு தோட்டம் என்ற பாடத்தோட சம்மந்தப்பட்டது. இது அப்படி இருக்கட்டும் வேணாம். அதே போல் நதிகள் கலக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மிக நீளமான நதி 335 கிலோமீட்டர் ஓடுது. இலங்கையில் மிக நீளமான நதி மகாபலி கங்கை. இது கடலோட கலக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே கலக்குது? திருகோணமலையில் கடலோட கலக்குது. ஷார்ட்கட் மகா திருடன். களனி கங்கை, கழுகங்கை இலங்கையில் அகலமான நதிகள். இது ரெண்டும் களனி கொழும்பான். களனி கங்கை கொழும்புல கலக்குது, கழுகங்கை களுத்துறையில் கலக்குது. ரெண்டும் மேல் மாகாணத்தில் கலக்குது. ரெண்டும் மேல் மாகாணத்தோட கலக்குது. அதே போல் நில்வளகங்கை மாத்தரை, ஷார்ட்கட் நீல்மா. வளவகங்கை அம்பலாந்தோட்டை, ஷார்ட்கட் வளர்ந்த அம்மா. அதே போல் ஜின்கங்கை கால், ஜிங்கா. சரியா? கல்மட்டை என்றால் கல்லோயா மட்டக்கலாம். இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததில் பார்ப்போம்.